விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு எப்படி பார்க்கப்படுகிறது? மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து தற்போது இந்த சந்திப்பானது அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பானது திடீரென்று சந்தித்த ஒரு நிகழ்வு என்றும் அதே போன்று அரசியல் நிகழ்வுகள் குறித்து இதில் பேசப்படுவார்களா என்பது தற்போது தெரியவில்லை. ஆனால் ஏற்கனவே தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான பணிகளை ஒரு புறம் தொடங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன என்பது குறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனோ அதிகாரப்பூர்வமாக சந்திப்புக்கு பிறகு தெரிவிக்க இருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடுவது அந்த தேர்தலுக்கான நிலைகளை அந்தந்த கட்சிகள் தற்போது வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்தும் பேசப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான நிலைமையும் அது குறித்து ஏதாவது பேசப்படுவார்களா என்பது இந்த சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும். இது ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த மாதம் நவம்பர் 12ஆம் தேதி தலித் முன்னணியினுடைய ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்த இருக்கிறார்கள். இந்த இந்த அகில இந்திய அளவில் தலித் மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து நவம்பர் 12ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு அகில இந்திய அளவுக்கான ஒரு கருத்தரங்கம் நடத்த இருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கில் மத்திய அமைச்சர்களான ராம்தாஸ் அத்வாலே மற்றும் ராம்விலாஸ் பஸ்வான் ஆகியோர் இந்த அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய அந்த கருத்தரங்கம் நவம்பர் 12 சென்னையில் நடக்க இருக்கிறது. எனவே இது குறித்து எதுவும் ஆலோசனைகள் பேசப்படுகிறதா, அந்த நிகழ்வு குறித்து பேசப்பட இருக்கிறதா என்பது குறித்தும் இந்த சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும். மும்தாஜ். ராஜ்குமார், வரும் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவது தேவையற்றது, பயனற்றது என்பது குறித்து கருத்து தெரிவித்தார் திருமாவளவன். இந்த சூழலில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு திருமாவளவனின் முடிவில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? அதாவது மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமுறைக்கு நம்முடைய தொலைக்காட்சிக்கு தகவலை தெரிவித்திருந்தார். அதில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் தெரிவித்திருந்தார். அதே போன்று மக்கள் நல கூட்டணி இதில் போட்டியிடுமா அல்லது என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க இருக்கிறது என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை செய்து அதற்கு பின்பாக தான் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்தாக இந்த 3 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து அதற்கு பின்னரே இறுதியான முடிவு என்ன என்பது தெரிய வரும். அந்த மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தற்போது அதற்கான ஆலோசனைக்கான கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் டி நகரில் நடைபெற்று வருகிறது. மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். நாளை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமும் வரக்கூடிய 22ஆம் தேதி மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் உயர்நிலை குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. எனவே மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய 4 கட்சிகளும் அதனுடைய தலைமையோடு ஆலோசிக்கப்பட்டு நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்க இருக்கிறார்கள். எனவே இறுதி முடிவு மக்கள் நல கூட்டணி போட்டியிடுகிறார்களா என்பது குறித்து தெரிய வரும். ஒருவேளை புறக்கணிப்புக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் யாருக்கு ஆதரவு அளிக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும். மணிமாறன். ராஜ்குமார், இந்த சந்திப்பு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களால் எப்படி பார்க்கப்படும் சொல்ல முடியுமா? பொதுவாக அரசியல் களத்தில் இது போன்ற சந்திப்பு நிகழும் போது அரசியல் ரீதியான சந்திப்புகளாக இருக்கும் என்று மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய கருத்தாக பார்ப்பார்கள். அதே போன்று இந்த நேரத்தில் அதாவது 3 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே இது ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்திருக்கலாம் என்று மற்ற தலைவர்களால் பார்க்க முடியும். அதே போன்று 3 தொகுதிகளுக்கான தேர்தலும் அதே போன்று அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் கட்சிகள் தயாராகி வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்படி ஒரு நிலை பார்க்க முடிகிறது. அதே போன்று திருமாவளவன் சமீபத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், செய்தியாளர் சந்திப்பில் பேசக்கூடிய விஷயங்கள் மாற்று கருத்துகள் இருந்தாலும் மற்ற கட்சிகளோடு மாற்று
மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதே போன்று குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோடு கொள்கை ரீதியாக ராஜ்குமார் நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்போது நமது செய்தியாளர் அபிநயா இருக்கிறார். அவரிடம் இது குறித்த கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். அபிநயா, இந்த சந்திப்பு எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக மும்தாஜ், ராஜ்குமார் தெரிவித்தது போன்ற அரசியல், அதாவது 3 தொகுதிகளுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த 2 தலைவர்களுடைய இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளிடம் நாம் பேசிய போது அருகில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், அதாவது இன்று முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை அவர்களுடைய இல்லத்தில் சென்று பார்க்கும் பணியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி அசோக் நகரில் இருக்கக்கூடிய நிர்வாகியினுடைய ஒரு வீட்டில் வந்த சமயத்தில் அருகில் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அலுவலகம் இருப்பதனால் இங்கு அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருவதாகவே இங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் இப்படியான ஒரு தேர்தல் சூழலில் இந்த சந்திப்பு என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இந்த சந்திப்பானது நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்பு இந்த சந்திப்பு தொடங்கி இருக்கிறது. உள்ளே நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். வெளியில் வந்த பிறகு என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் பேசினார்கள், ஆலோசித்தார்கள் என்பது குறித்த தகவல்கள் நமக்கு தெரிய வரும். மும்தாஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். நன்றி அபிநயா.